அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனிக்கிழமை கால பைரவாஷ்டமி. இந்த நாள் என்று கால பைரவருக்கு ஏற்ற வேண்டிய தீபங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் எந்தெந்த தீபம் ஏற்றலாம்? கால பைரவாஷ்டமி அன்று பைரவருக்கு நம்ம இந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம கேட்டது கிடைக்கும். கடன் தொல்லைகள் இருப்பவர்கள், நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், மருத்துவமனை செலவு அதிகமாக செலவழித்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் குடும்பத்தில் பிரச்சனை இருப்பவர்கள், தொழிலில் நஷ்டம் இருக்கின்றது அப்படி இருப்பவர்கள், வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த தீபம் ஏற்றலாம், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்கள் இல்லத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பைரவர் ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிந்த பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பால், தயிர், மஞ்சள், சந்தனம், அபிஷேக பொடி கடையில் கிடைக்கும் அந்த பொடி உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்துருங்க. செவ்வரளி பூக்கள், லெமன் வாங்கி கொடுப்பதும் நல்லது. உங்களால் முடிந்ததை வாங்கி கொடுத்துட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கின்றது மற்றும் நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, பிரச்சனைகள் இருக்குது, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வழக்கு இருக்குது, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இருக்கின்றது அப்படின்னா பைரவருக்கு பூசணிக்காய் தீபம் மிக உகந்த தீபமாக இருக்கும். இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைக்கும்போது எல்லா பிரச்சனைகளுமே தீரும். பூசணிக்காய், வெண்பூசணி நமக்கு கிடைக்கும். அந்த பூசணியை கட் பண்ணி அதில் இருக்கிற விதைகள் அனைத்தையும் நீக்கிக்கிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி நீங்கள் சிவப்பு திரி போட்டு ஏற்றலாம். அல்லது சிவப்பு நிற துணியில் மிளகு போட்டு மூட்டை மாதிரி கெட்டி அது அந்த எண்ணெய்க்குள்ளே ஊற வச்சு நம்ம தீபம் ஏற்றலாம். பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம். அந்த தீபம் கிடைக்காதவர்கள், பூசணிக்காய் கிடைக்காதவர்கள் தேங்காய் தீபம் ஏற்றலாம். இந்த இரண்டு தீபமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அனைத்து வினைகளும் மற்றும் தேவையில்லாத பிரச்சனைகளும் அனைத்துமே நீக்கி கொடுக்கும். செய்வினை பிரச்சனை இருக்குது, ஏவல் பிரச்சனை இருக்கின்றது, தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது, காரணமே இல்லாமல் கெட்ட கெட்ட கனவுகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். இப்போ நோய்கள் இருக்கின்றது அப்படின்னாலும் நீங்கள் இந்த தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா மிளகு தீபம் ஏற்றலாம். மிளகு தீபம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, 2 அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற துணியில் மிளகு வைத்து, மிளகு எத்தனை மிளகு வைக்க வேண்டும் அப்படின்னா 11 ஒற்றைப்படி எண்ணிக்கையில் வைக்கணும். 11, 9, 21, 27 இந்த மாதிரி எண்ணிக்கையில் ஒவ்வொரு முட்டையிலும் வைத்து நீங்கள் முடிச்சு போல் கெட்டி நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் தீபம் ஏற்றினாலும் உங்களுக்கு நோய் நொடிகள் தீரும், பிரச்சனைகள் தீரும். இப்போ தொழில் வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் இந்த தீபம் ஏற்றலாம். உங்களுக்கு செல்வங்கள் அதிகரிக்க வேண்டும், அந்த தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் உங்களுக்கு கிடைக்கணும், நல்ல லாபத்தை கிடைக்கணும் அப்படின்னா பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் பார்த்தீங்கன்னா எத்தனை தீபம் ஏற்றலாம் அப்படின்னா 8 தீபம் ஏற்றுங்க. முடியும் அப்படின்னா கட்டாயமாக 8 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. 8 தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா 2 தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். 8 தீபத்திலையும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியும் வழிபாடு செய்யலாம், நெய் ஊற்றியும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப போல் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். பைரவர் ஆலயத்திற்கு மாலை 4:30 ஒரு சில கோயிலில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பூஜை. அதாவது அபிஷேகம் செய்து எல்லாம் செய்து முடிக்க நமக்கு ஒரு 7, 7:30 ஆகிடும். அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் எப்போதும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போதான் நீங்கள் போயிட்டு வரலாம். இப்போ தொழிலுக்காக வழிபாடு செய்பவர்கள் 8 நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இந்த கால பைரவாஷ்டமி அன்று அஷ்டலக்ஷ்மிகளும் பைரவர்கிட்ட சக்தி வாங்கிட்டு போவாங்க. அதனால் 8 தீபம் ஏற்றி வைக்கும்போது அஷ்டலக்ஷ்மி உங்களுக்கு அருள் கொடுப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் நஷ்டம், பணம் சேர்வதற்காக இருப்பவர்கள் அனைவருமே நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், அதாவது அஷ்டமச்சனி, 7:30 சனி, பாதச்சனி, கண்டச்சனி, இந்த மாதிரி நிறைய சனி தோஷங்கள் இருக்கின்றது. சனி திசையால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் அனைவருமே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. எத்தனை அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னா 2 அகல் விளக்கு போதும். உங்களால் முடியும் அப்படின்னா 8 அகல் விளக்கு கூட ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா 2 அகல் விளக்கு போதும். நல்லெண்ணெய் தீபம் 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்ற வேண்டாம், நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றுங்க. ஏன்னா சனி பகவான் கூறியது நல்லெண்ணெய் தான்.
அதனால் நல்லெண்ணெய் தீபம் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க. யாரெல்லாம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா அஷ்டமச்சனி நடப்பவர்கள், 7.5 சனி நடப்பவர்கள், சனி திசையில் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது சனி அவங்களுக்கு நடக்கும் பார்த்தீங்களா, திசை நடக்கும் பார்த்தீங்களா, அவர்களும் சரி, சனி திசையில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் பைரவருக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும்போது அந்த தாக்கங்கள் அனைத்தும் குறையும். ஏன்னா சனி பகவானுக்கு குரு பார்த்தீங்கன்னா பைரவர் தான். அதனால் பைரவரை வழிபாடு செய்யும்போது அவர் கொஞ்சம் அமைதி ஆகிடுவார், சனி பகவான் அமைதி ஆகிடுவார், கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது இருக்கின்றது. அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து அவருக்கு ஏதாவது அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுங்க. குளிர்ச்சியான பொருள் வாங்கி கொடுங்க. பன்னீர், பால் அல்லது சந்தனம் வாங்கி கொடுங்க. ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. அபிஷேக பொருள் நிறையா இருக்கின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாக்கெட்டு மஞ்சள் கூட வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலில் போய்ட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இப்போ கோவிலுக்கு போக முடியாதவர்கள், அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆலயம் இருக்காது இல்லையா, பைரவர் ஆலயம் இருக்காது. அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே பைரவருக்குன்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி வைத்து அவருக்கு ஏதாவது நெய்வேத்தியம், தயிர் சாதம் வைக்கலாம். இந்த தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம்லாம் இந்த நாளன்று வைப்பது ரொம்ப நல்லது. மிளகு சாதம் கூட வைக்கலாம். பைரவருக்கு மிளகு வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் வைத்து வழிபாடு செய்தாலே போதும். உங்ககிட்ட சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருக்கின்றது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க. படம் இல்லை அப்படின்னு நீங்கள் அகல் விளக்கு மட்டும் 1 ஏற்றிக்கோங்க அல்லது 2 ஏற்றிக்கொள்ளலாம். ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எத்தனை மணிக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா நமக்கு சனிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து உங்களால் எப்போ முடியுதோ ஒரு இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ நிறைய பேர் கோவிலுக்கு போயிடுவீங்க இல்லையா, 4:30 4 மணிக்கெலாம் கோவிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா நீங்கள் வந்த பிறகு தீபம் ஏற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 5 மணிக்கெலாம் போகிறவங்க இருக்கிறீங்க, ஒரு 5:30க்கு போகிறவங்க இருக்கிறீங்க, 6 மணிக்கு போகிறவங்க இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடியே நீங்கள் வீட்டில் ஒரு 5 மணிக்கே தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் கோவிலில் போய்ட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு நேரம் இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு சில பேருக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு 9 மணி ஆயிடும், இல்லை 8 ஆகிடும். ஒரு சில பேர் 6 மணிக்கு போய்ட்டு 6:30க்கெலாம் வந்துடுவாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய நேரத்தை பொறுத்து நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணுமோ அப்படி வழிபாடு செய்துக்கோங்க, சரிங்களா. வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம், இல்லை வீட்டில் நான் வழிபாடு செய்யல, கோயிலில் மட்டும் நான் வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னா தாராளமாக கோவிலில் போய்ட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வாங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் கால பைரவரே நமக அப்படிங்கிறது சொல்லலாம். சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய மந்திரங்கள் சொல்லலாம். காலபைரவரோட அஷ்டகம் நிறைய இருக்கின்றது. அந்த மந்திரங்கள் நீங்கள் யூடியூப்பில் அல்லது கூகுளில் போட்டாலே வந்துடும், அது சொல்லலாம். ரொம்ப எளிமையான நாமம் ஓம் காலபைரவரே நமக, இது போதும். உங்களுக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அல்லது காயத்ரி மந்திரம், மூல மந்திரம்லாம் இருக்குது, பைரவருடைய மந்திரங்கள் நீங்கள் சொல்லி வழிபாடு செய்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க, ஆனால் நல்ல பலன் கிடைக்கும். பிரச்சனைகளை அனைத்துமே திருத்தி வைக்கக்கூடியவர் பைரவர். சிவனின் அம்சமானவர் பைரவர், தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் பைரவர். அதனால் நீங்கள் பைரவர்கிட்ட போனாலே எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்துடும். ஆலயத்திற்கு கட்டாயமாக போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க, மிக மிக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். திரும்ப திரும்ப நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மாதம் ஒரு முறை தேய்பிறை அஷ்டமி வரும் பார்த்தீங்கன்னா அந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். கார்த்திகை மாதம் பைரவர் சேர்ந்து வருடம் ஒரு முறை தான் வரும். இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும். அடுத்த கார்த்திகையில் தான் இவருக்கு வழிபாடு செய்ய முடியும். ஆனால் மாதம் மாதம் ஒரு முறை தேய்பிறை அஷ்டமி வரும். பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி. இதுதான் நமக்கு பைரவருக்கு உரிய தினம். தேய்பிறை அஷ்டமி தான் உரிய தினம். மாதம் ஒரு முறை நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா கார்த்திகை மாதம் இந்த ஒரு நாள் வழிபாடு செஞ்சாலே ஒரு வருடம் வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவருக்கு இந்த நாள் தான் ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்ததில் அனைத்து நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும், சகல செல்வமும் கிடைக்கும். அஷ்டலக்ஷ்மியோட அருளும் கிடைக்கும், வீட்டில் எப்போதுமே செல்வாக்கு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.